ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிற இந்த நேரத்திலே நாம் ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 108வது சங்கீதம். இது தாவீதினுடைய பாட்டாகிய சங்கீதம். Thank you Jesus. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும் வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்து கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. 108வது சங்கீதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் நிறைய காரியங்களை இழந்து விட்டோம். சத்துருக்கள் எங்களுடைய காரியங்களை பறித்து கொண்டு போனார்கள். ஆனால் அந்த பறித்து கொண்டு போன அத்தனையும் எங்களுடையது. எங்களோடு கர்த்தர் இல்லாதபடியினால் அதை எங்களை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் தாவீது ஒரு ஜெபம் எடுக்கிறான். இக்கட்டில் எங்களுக்கு, சொல்லுங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. நீங்க ஆண்டுகிட்ட கேட்போம், இக்கட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷனுடைய உதவியை நாங்கள் நம்பல, நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்க முகத்தை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்றைக்கு அவர் வந்து எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அவைகளை அத்தனையும் அவர் உங்களுக்காக மீட்டெடுத்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசுதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போகிறார். அவர் மீட்டெடுத்து நம்ம கையில கொடுக்க போகிறார். நாம் அதனால் பராக்கிரமம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆடி பாடி துதிக்கிறதுக்கு பேர் தான் பராக்கிரமம். நாம் பராக்கிரமத்தோடு பாடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஓகே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்று பாடலை பாடி நாமத்தை மேம்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
பாடுவதற்கென்று நாமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. இயேசு நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. கைகளை உயர்த்தி நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஆசீர்வாதத்தின் வாசல். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே Amen. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். Amen. ஓ பாசம சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிறைத்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்து அக்கினி அக்கினியாய் இறங்கிடுமே. சகலரதனா ஓ ரிபலரதனா சகலிபோ விடகதலபோ சிகலரதனா ஓ அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே.
கட்டுகள் உரைக்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ரகலரர ஷகதனா ரித டகலபோ ஷலரதனபோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். Hallelujah. Rabola shagalaradana ribagalarabo. Hallelujah. நன்றி ஆவியானவரே. Hallelujah. 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 உங்க சத்தம் எழுப்பட்டும். Amen. Hallelujah. 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 அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. Hallelujah. 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 அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சியடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடுகிறேன். அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சியடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடுகிறேன். Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah, 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 hallelujah. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Father. Thank you Jesus. நன்றி அப்பா. ஆண்டவரே, மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. சங்கீதம் 141. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேசுவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே மோசே கொடுத்த அந்த 5 ஆகமங்களை நன்றாக கற்று அறிந்திருந்தபடினால தேவனை குறித்து அதிக அறிவை பெற்றிருந்ததை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சங்கீதத்தின் வாயிலாக தேவனுடைய சமூகத்தில் 3 விதமான காரியங்களை முன்வைக்கிறார். அந்த 3 விதமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் அது நடைபெற வேண்டும். அந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் ஒரு ஜெபமாக ஏறெடுக்கின்றான். அந்த 3 காரியங்களையும் தெரியப்படுத்தி தேவனிடத்தில் சொல்லி பார்க்கிறான். 8வது வசனத்தில், ஆண்டவராய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விண்ணப்பமாக ஏறெடுக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்படி என்ன அந்த 3 விதமான காரியங்கள் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது காரியம் 141 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். முதலாவது காரியம் என்ன வைக்கிறார்? அவர் தேவனுடைய சமூகத்தில் முன் வைக்கிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வாஞ்சிக்கிறோம், எவ்வளோ நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துருக்கோம் இல்லையா? விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசன விதமாக சொல்லுகிறது 91வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சேன். அப்போ கர்த்தரே சொல்கிறாரு, யார் ஒருவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரோ அவர் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்விதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீ அறியாததும் எட்டாததுமான உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பார். எப்பொழுது? என்னை நோக்கி கூப்பிடும்போது. எரேமியா சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சகல காரியத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகையில் தேவன் நமக்கு செவி சாய்க்கு வரவா இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களில் அவர்கள் பயங்கரமான உபத்திரவப்பட்டார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் தேவ சமூகத்தை தான் நாடினார்கள். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவருடைய கூக்குரலானது தேவ சமூகத்தை எட்டினபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். எப்படி செவி சாய்த்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுக்கு பண்ண அந்த உடன்படிக்கை தேவன் நினைத்தறினார். அதன் நிமித்தமாக அந்த ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பலத்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். காரணம், அவருடைய கூக்குரலானது தேவனுடைய சமூகத்தை எட்டியது. உண்மையாய் கூப்பிட்டார்கள். நெருக்கப்பட்ட நேரத்தில், தள்ளிவிடப்பட்ட நேரத்தில், அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இந்த ராஜாக்களை தேடியோ பயங்கரமான ஒரு சம்பவங்களை நாடியோ போகல, மாறாக தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. பலத்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலினுடைய நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே முதல் தரிசனம். எவ்வளோ பேர் தரிசனத்தை காண்கிறோம்? நம்மளுடைய கண்கள் தரிசனத்தை காணணும். ஜெபம் அப்பேற்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் பிரியமாக இருக்கின்றார்.
ஹல்லேலூயா. அதை நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. தானியேல் தனக்காக மட்டும் ஜெபிக்கல, மாறாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரியை பூரா படித்தான். எரேமியா எழுதின அந்த புஸ்தகத்தின் மூலமாக படித்தது நிமித்தமாக சகலத்தையும் அறிந்து கொண்டான். தன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான். அந்த பாவத்திற்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இவ்விதமாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே கபிரியேல் தூதன் அந்த முதல் தரிசனத்தில் கபிரியேல் தூதனை பார்க்குறான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு தரிசனம் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. நம்மளும் அதை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. நம் தரிசனத்தை காண்கிற கண்களாய் தேவன் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அதான் தானியேல் எழுதின புத்தகத்தில் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டார். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டான். நாம் பிரியமானவனாக காணப்படுகிறோமா? தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் வந்து இருக்கிற நாம் எல்லோருமே பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கி அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேடினவர்கள் கண்டடைந்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனுஷர்கள் இந்த தேசத்திற்காக ஜெபித்தார்கள். தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அவர் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அங்கே தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள். தேவன் பலத்த காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக இன்றைய தினத்தில் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். 2வது விஷயம் சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நல்லது பேசுறது இந்த வாய் தான், கெட்டதை பேசுறதும் பொய் சொல்றதும் இந்த வாய் தான். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லியது. நீதிமொழிகள் புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காத்துக்கொள்கிறானா. ஹல்லேலூயா. 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய நாவை காக்கிறவன் பிராணனை காத்துக்கொள்கிறான், தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆத்துமா ஒருபோதும் நம்ம பாதாளத்தில் போயிடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் என்னுடைய வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. தாவீது சகலத்தை அறிந்திருந்தபடினால, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தபடினாலே, என்னுடைய வாயானது தவறான காரியத்தை பேசிடக்கூடாது, சிந்திச்சிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால தான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லது கெட்டது எது ஆராய்ந்து அறியத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது மோசே என்ற ஒரு தேவ மனுஷன், கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்காக உன்னை பார்வோன் இடத்துல நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார்? மோசேயை அழைத்தார். எத்தனை வயசில்? ஏறக்குறைய 80 வயசில் அழைக்கிறார். அவனுடைய அழைப்பு 80 வயசில் இருக்குது. அப்போது அந்த இதில் அந்த தேவன் கொடுத்த அந்த அழைப்புலேருந்து நான் எப்பயாவது விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை சொல்கிறான். என்னையால் நான் ஏமாத்திர ஆண்டவரை இதை செய்கிறதுக்கு. அவங்க உன்னை அழைத்தவருடைய நாம என்னன்னு கேட்பாங்களே, பொய் சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். கர்த்தர் விடவே இல்லை.
அவன் சொல்கிறான் கடைசியாக 4வது அதிகாரம் யாத்திராமத்தின் புத்தகம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது மோசே கர்த்தரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அவர் திக்குவாயும் மந்தனாவும் உடையவரா? கிடையாது. பார்வோன் அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லையா, சகலத்தையும் கற்று அறிந்த தேவ மனுஷன். கர்த்தர் அவனை உருவாக்கினார். அப்போ ஏன் திக்குவாயும் மந்தனாவும் சொல்லியிருக்கிறான்? வயது முதிர்வின் காரணமாக. ஹல்லேலூயா. வயது முதிர்வு அப்படின்னாலே வார்த்தைகள் கொஞ்சம் கொளரத்தான் செய்யும். அதான் கர்த்தர் சொல்கிறார், வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. மண்டையில் அடித்து சொல்கிறாரு, போ. அது கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படி தான் அவனை பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக தேவன் நியமித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன் எப்படி போராடினார்? கர்த்தருடைய வார்த்தை தான், அவனுடைய வாயின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. சபையிலே குலைத்து போட்டவன் தேவன் அவனை தான் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயில் வைத்தார். எரேமியா சொல்கிறான், நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், வாய்த்து ஒன்றுமே பேச தெரியாது, பரவாயில்ல. அவர் கையை நீட்டி அவனுடைய வாயை தொடுறாரு, என்னுடைய வார்த்தையவே உனக்கு வைக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் இன்றைக்கு நம்மளை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையினால் நம்மளை நிரப்பி இருக்கின்றார். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சொல்லுவார், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. பொய் பேசாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பணிப்பை தேவன் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. வல்ல செயல்களால் என்னை மகிழ்வித்தீர், மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. வல்ல செயல்களால் என்னை மகிழ்வித்தீர், மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன், காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன், நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? முன்னிலைமையை பார்க்கிலும். யோபுடைய முன்னிலைமை எப்படி இருந்துச்சு? மோசமாக இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. அழகாக அந்த கிழக்கத்து புத்திரர்களில் பெரியவனாக இருந்தான், வசதி வாய்ப்போடு இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான். இடையில பிசாசு அவனை சோதித்து எல்லாத்தையும் பிடுங்கிருச்சு. பிடுங்கினாலும் அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்ததுனால கர்த்தர் அவனை பார்த்து முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தாரான். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சரி, முதல் அதிகாரத்தில் எத்தனை ஆடு வச்சுருந்தான், எத்தனை மாடு வச்சுருந்தான், எத்தனை கழுதை வச்சுருந்தான், எத்தனை ஒட்டகம் வச்சுருந்தான்னு பார்த்துட்டு நீங்கள் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஆமாம் அது டபுளாக இருக்கிறதை பார்க்க முடியும். ப்ரைஸ் எல்லாம். ஆனால் பிள்ளைகள் முன்னாடி 10 பிள்ளை இருந்தாக்க 20 பிள்ளை கொடுக்கல. ஆனால் சௌந்தரியமுள்ள பிள்ளைகளை கொடுத்தாராம். முன்னாடி இருந்த பிள்ளைகளை காட்டிலும் பின்னாடி இருந்த பிள்ளைகள் ரொம்ப சௌந்தரியமுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். ஸோ அதனால் இன்றைக்கு நீங்கள் ரொம்ப சௌந்தரியமுள்ளவர்களாக இருப்பீங்க, நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று, அதாவது அன்றைக்கி காலையில் உட்கார்ந்து அதிகாலை ஜெபத்தில் இருக்கும்போது 119வது சங்கீதம் கடைசியாக வாசித்து முடித்தோம். அதுக்கப்புறம் 121வது சங்கீதம், 120வது சங்கீதம் வாசித்தோம், 121வது சங்கீதமும் வாசித்துருக்குறோம். அந்த 119வது சங்கீதத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம். இப்போ அவன் சொல்கிறான், தாவீது, காணாமல் போன ஆட்டை போல நான் என்ன செய்கிறேன்னா, ஆடுக்கு 5 அறிவு தான், எனக்கு 6 அறிவு. அது காணாமல் போனது போல் நானும் எப்படி போயிட்டானா, வழி தப்பிட்டான். காணாமல் போல வழி தப்பிட்டான். உமது அடியேனை வழி தப்பி போன அடியேனை தேடுவீராக. ஆமாம், நான் வழி தப்பிட்டேன். ஆனால் உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட கற்பனைகளை நான் என்ன செய்யலை, மறக்கலை. ஆனாலும் நான் வழி தப்பி போயிட்டேன். இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம், வசனங்களை கை கொண்டிருக்கிறோம், தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் சில வேளைகளில், சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய சொன்ன அந்த காரியத்தை விட்டு வழி விலகிறோம் இல்லையா? எல்லாம் அறிந்திருந்தாலும், எல்லாம் தெரிந்திருந்தாலும், எல்லா சத்தியத்திலும் புரிந்திருந்தாலும் சில வேளைகளில் அவரை விட்டு வழி தப்பி போயிடுறோம். அப்படி போனாலும் என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை தேடி பிடிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற இந்த காரியம்தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதுங்கிறத நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உலகத்தை பாருங்கள், மற்றவர்களை பாருங்கள், உங்களை கம்பேர் பண்ணுங்கள். நான் கர்த்தருடைய வழியிலே சரியாக நிற்கிறேனா, அல்லது நான் வழி விலகி நிற்கிறேனா, அல்லது ஆட்டை போல வழி தப்பி காணாமல் போனேனா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆகவே இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், வழி தப்பி போன என்னை தேடுவீராக, இது ஒரு தலைப்பாக வச்சுக்கலாம். அல்லது வழி தப்பி போன மனிதன், வழி தப்பி போன ஆடு. அல்லேலூயா. ஆகவே வழி தப்பி போகிறது சில வேளைகளில் நமக்கு தெரியும். நமக்கு என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வழி அல்ல, இதுதான் வழி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுதான் இந்த வழி. ஆகவே வழி தப்பி போன என்னை தேடுவீராக. சங்கீதக்காரன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அவன் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டவனாக இருந்தான், எல்லா
ஆண்டவருடைய சட்டதிட்டங்களையும் புரிந்தவனாக அறிந்தவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிந்த ரெண்டு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் விலகி போன ஒரு காரியம். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. காணாமல் போன என்னை மீட்டு ஆண்டவரே, தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர், கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என்னை தாழ்த்துகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல நான் எவ்வளவுதான் கற்று தேர்ந்திருந்தாலும் சில நேரங்களில் இந்த ஆடை போல வழி தப்பி போனேன். என்னை ஆண்டவரே கோபத்தினால் என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை மீண்டு இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உடைய கல்வாரி அன்பில் என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிற இந்த வழி தப்பி போன இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது போல நாமும் சில வேளைகளில் வழி தப்பி போகும்போது ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்க, என்னை ரட்சித்த ஆண்டவரை என்னை ஒருபோது கைவிடாதபடி என்னை அணைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் துணையாக இருப்பார். அல்லேலூயா. சொல்லுமா, உங்கள் பட்சபலமாய் இருந்து வழி நடத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆராதனை வேளையில் பார்த்தோம், நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருந்து பாதுகாக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கும், கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும், கர்த்தருடைய கரம் உங்களை தேடி பிடித்து கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சை இந்த தாவீதுக்குள்ளே இருந்தது போல உங்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 2 காரியம் நான் யோசித்து பார்த்தேன். தாவீது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? நன்றாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தவன் தானே, இவனுக்கு ஏன் வழிதப்பி போகிற ஒரு காரியம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது எனக்கு 2 காரியத்தை காண்பித்தார். ஒன்று, அவன் பத்சேபாளிடத்தில் நடந்து கொண்ட விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை பத்சேபாளிடத்தில் அவன் மோகம் கொண்டதுனால அவளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் அடைந்தது மாத்திரமல்ல,
கணவனுக்கும் துரோகம் செய்து கணவனையும் கொன்று போட்ட ஒரு மகா பாவியாக இருந்தான். அல்லேலூயா. கொலைகாரனாக இருந்தான். ஆகவே நான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். நீ செய்த காரியம் அநியாயமான காரியம், துன்மார்க்கமான காரியம். ஆகவே என் இருதயத்துக்கு நீ ஏற்றவனாக இருந்தாலும் நீ செய்தது பாவமே தான். தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் அவனோடு உணர்த்தின பொழுது அவன் மனம் வருந்தி உடைந்து போய், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த காரியத்தில் நான் வழி தப்பி போயிட்டேன், என்னுடைய சுயத்தில் நான் விழுந்து போயிட்டேன், மன்னியும் ஆண்டவரே, சுய இச்சையினாலே விழுந்து போயிட்டேன், ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியேறிட்டேன், அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியேறிட்டேன், அவருடைய கற்பனைகளை விட்டு வெளியேறிட்டேன், கற்பனை தெரிந்திருந்தும் நான் வெளியேறிட்டேன், விலகிட்டேன், என்னை தேடி கண்டுபிடிச்சிருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. அவன் புலம்பி கதறி அழுதபோது கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனங்கள் இருக்குது. குறிச்சிக்கிறத குறிச்சிக்கோங்க. பத்சபேலிடத்தில் செய்த பாவங்கள் 11வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் 26, 27 வசனம் அது கடைசியாக முடிக்கிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள் பாவம் செய்யும்போது தேவனை விட்டு பிரிகிறோம். அதுதான் தலைப்பு அந்த டாபிக்கு. அல்லேலூயா. அவன் பாவம் செய்தான், பாவம் செய்ததுனால தேவனை விட்டு அவன் விலகிட்டான். அல்லேலூயா. விலகினதுனால தேவ கோபம் வந்துச்சு. தேவன் எச்சரித்தார், எச்சரித்தை கேட்டு மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. அதனால் பழச்சிட்டான். அல்லேலூயா. வழி தப்பி போன அவனை திருப்பி சேர்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியம் வாழ்க்கை நடந்துச்சு, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் லக்கம் பார்க்க ஆரம்பித்தான். லக்கம் பார்க்க. என்ன லக்கம் பார்த்தான்? சகல ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க என்பதை லக்கம் பார்க்க ஆரம்பித்தான். அது தேவனுக்கு பிரியமில்லை. அவனுடைய ஸ்தானாதிபதி சொல்கிறான், வேண்டாம், கர்த்தர் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார், கேட்டால் இன்னும் தருவார், நீ லக்கம் மட்டும் பார்க்காதன்னு சொல்லுவான். ஆனால் ராஜாவுடைய வார்த்தை அவனை மீறிடுச்சு. அதனால் ராஜாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் போய் லக்கம் பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஏவுதல் உண்டாகிறது. அந்த ஏவுதல் எங்கேருந்து வருது? சாத்தான் மூலியமாக தான் அந்த ஏவுதல் வருது. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அவனுடைய இருதயத்துக்குள்ள நீ இப்படி செய் அப்படி சொல்லி ஏவுகிற ஒரு காரியம். அவனுக்கு எல்லாம் தெரியும், கற்பனை தெரியும், சட்டம் தெரியும், தேவன் கற்பித்த எல்லா கற்பனைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருந்தான், தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே இருந்து ஏவுறது ஒன்று இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சிக்கல. அதனால் என்ன ஆகுது? அந்த ஏவுதல் அவன் இருதயத்தில், அவன் காதில் வரும்போது அதை செய்யும்படி அதிகாரத்தை கொடுக்குறான். ஏன்னா அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அதனால் செய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நாம் செய்கிறது தவறு என்பதை அறிந்தால் உடனே ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆயிருங்க. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் வழி தப்பி போயிடவே கூடாது. எந்த காரியத்திலையும் கற்பனை விட்டு விலகவே கூடாது. எந்த காரியத்திலையும் சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது. எந்த காரியத்திலும் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற நாம் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னது போல நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, எந்த காரியத்திலாவது நான் வழி தப்பி போயிருந்தால் அல்லது தேவ திட்டத்துக்கு மாறி இருந்தால் என்னை தயவாய் ஒரு விசை மன்னியும் என்று சொல்லி மீண்டும் அவருடைய பாதையில் நான் வந்து சேர்ந்து விட வேண்டும், அல்லது அவருடைய அரவணைப்பில் வந்து சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது நமக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வழி தப்பிய என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. திசை மாறி சென்ற ஒரு காரியம் அல்லது அலைந்து திரிங்கிற ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? திசை மாறி திரிந்தது. திசை மாறி போயிட்டோம், அலைந்து திரிந்து எங்கே வழி தப்பி போயிட்டோம், அதைத்தான் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு நபர் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அல்லது இடத்திலிருந்து விலகி எங்கோ சென்று விட்டதை குறிக்கிற சொல்லுதான் இந்த வழி தப்பி போனேன் என்று சொல்கிற காரியம். பிரைஸ் தி லார்ட். இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா அது
வழி தப்பி போன காரியம். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு ஆதாமை பார்த்து, எப்பொழுதும் ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் கூடவே இருப்பாங்க. ஒரு நாள் ஆண்டவர் பார்க்குறார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்ல. நான் வழி தப்பி போயிட்டேன். ஏன்டா என் கூட தானே இருந்த, என் பக்கத்தில் தானே இருந்த, என்னோடு கூட தானே இருந்த, நீ எங்கடா போன, எங்கே இருக்க வேண்டியவன் எங்கே போய் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற, எங்கே போயிட்ட, உனக்கு யார் இப்படி போட சொன்னது, கற்றுக் கொடுத்தது யார்? பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. சத்தம் மட்டும் கேட்குது. யார்? ஆதாமுடைய சத்தம். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். உம்முடைய இடத்தை விட்டு விலகி நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளியிட்டேன். ஏன்பா? நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நிர்வாணிங்கிறது அவன் அது வரைக்கும் அவன் உண்மையிலேயே அவன் நிர்வாணி தான். ஆனால் நிர்வாணி எப்படி வந்துச்சு அவனுக்கு அறிவு? பாவம் உள்ளே வந்துச்சு, அவன் நிர்வாணி என்று கற்றுக்கொண்டான். என்னைக்கு ஒரு மனுஷன் பாவத்தை செய்கிறானோ அன்னைக்கு தேவனை விட்டு விலகுகிறான் அர்த்தம். அன்னைக்கு அவன் நிர்வாணியாக மாறுகிறான் என்று அர்த்தம். அவன் பாவி என்று அறியப்படுகிறான் என்று அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆகவே இந்த சாத்தான் அவனுக்குள்ளே ஏவுனதுனால அவன் பாவம் செய்ய தன்னை அர்ப்பணிச்சிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். ஆகவே பாவம் அவனுக்குள்ளே வரும்போது அவனை விட்டு மகிமை போனது. அன்னைக்கு ஜபராஜ் சொன்னார், ஜீவ சுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு, பாவம் வந்தோடனே ஜீவன் போயிடுச்சு, சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. இதைத்தான் பிசாசு சொன்னான். செத்துருவியோ மரணம் அடைஞ்சிருவியோ, இல்லை நீங்கள் சாக மாட்டீங்க, உயிரோடு தான் இருப்பீங்க. ஏன்னா ஜீவன் போகிறது அவனுக்கு தெரியாது. அதாவது உள்ளான ஜீவன் போகிறது தெரியல, சுவாசம் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ நம்ம சுவாசத்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் மீண்டும் அந்த ஜீவ சுவாசத்தை மனக்குள்ள அந்த ஜீவனை நமக்குள்ளே வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அதைத்தான் சொல்கிறாரு. அப்போ அந்த ஜீவன் அவனை விட்டு போயிடுச்சு, மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. ஆகவே மகிமையும் ஜீவனும் விட்டு போனதுனால ஆண்டவரை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு வழி தப்பி தெரியாத ஒரு இடத்துல, மறைவான ஒரு இடத்துல விருட்சங்களுக்குள்ளே போய் அவன் ஒளித்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் ஒளிந்து கொண்டேன். ரைஸ்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சாத்தான் பிசாசு வஞ்சக பேச்சில் நம்மளை இழுப்பான். வஞ்சகத்தில் விழுந்து போயிடுவாங்க, வஞ்சக பேச்சில் விழுந்து போயிடுவாங்க. சொல்லுவாங்க, பேச்சை கேட்டால் வயிற்றில் இருக்கிற புள்ள தானாக நழுவி வந்துடுமா, பிரசவ காலம் பார்க்கவே வேண்டாம், அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ரைஸ்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாலே போதும், பிரசவம் பார்க்கவே வேணாம், வழி இல்லாமல் குழந்தை பெற்றுடலாமா, அப்படி பேசுவாங்களாம். அப்படி அதுபோல் தான் வஞ்சகமான பேச்சு பிசாசுனுடைய பேச்சாக இருக்குது. பிசாசு நூதனமான பேச்சில் மயங்கி விழுவாங்களாம். அவன் போட்டு வாங்குறதுல கில்லாடி போட்டு அவன் அப்படி தானே செஞ்சான். ஆதாம் ஏவாள் போகும்போது ஏவாள்கிட்ட போட்டு தான் வாங்கினான். ஆண்டவர் இப்படி சொன்னாரோ? அவன் சொல்கிறான், அப்படிலாம் இல்லைப்பா, அவன் போட்டு வாங்குறவனாக இருக்கிறான், கடைசியாக தேவனை விட்டு விலகச் செய்கிறவனாகவும் மாறுகிறான். நமக்கு அப்படி தான் செய்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது என்னதுன்னா, கர்த்தர் ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53. நாம் எல்லாரும், நான் நல்லா கவனிங்க, இப்போ நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம். ஒரு காலத்தில் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம். அவனவன் தன் தன் வழியிலேயே போனான். எனக்கு தெரிஞ்ச வழி நான், உனக்கு தெரிஞ்ச வழி நீ. வழியில் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணினார். அவர் மேலே ஏற்றுக்கொண்டதால் நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கீங்க? பிழைத்து கொண்டு அவருடைய மந்தைகளை சேர்க்கப்பட்டு சரியான பாதையிலே நாம் நடத்தப்படுறோம். வழி தப்பி போய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் அவர் பக்கமாக இழுத்து கொண்டார், நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ஏன்னா பாவமும் அக்கிரமும் நம்ம எப்போ வந்தது? அவர் விட்டு விலகினதுனால வந்தது. இப்போ மன்னித்ததுனால நாம் எல்லாரும் இப்போ என்ன செஞ்சிட்டோம்? அவருக்குள்ளே வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தான் கர்த்தரை விட்டு வழி தப்பி போயிருந்தோம்.
கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சேர்த்து அரவணைத்து கொண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவை தேவன் நம்மளை தேடுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த பாருங்க, ஒருத்தனுக்கு ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சானா, விடயமான பிள்ளைய, என் இப்போ சொத்தெல்லாம் பிரித்து கொடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறான் இல்லையா. சொத்தை கொடுத்துட்டாரு, போயிட்டான். ஆனால் தகப்பனுடைய இருதயம் அவை திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அவன் திரும்பி என்னிடத்துல வரணும், அவன் திரும்பி என்னை தேடி வரணும் என்ற ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு அவனுக்காக காத்திருக்கிறாரான். ஒரு நாள் எல்லாம் இழந்து போயிடுச்சு. சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லாமல் இருந்தது. பன்னி திங்கிற தவிட்டை கூட சாப்பிட்றதுக்காக முயற்சி எடுத்தான், பண்ணி விடலை, சாப்பிட விடலை. புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ என்ன செஞ்சான், என் தகப்பன் வீட்டை நினைக்க ஆரம்பிக்கிறான். தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இருக்குது, எத்தனையோ பேர் பசியாடுறாங்க, நன்றாக இருக்கிறாங்க. நான் ஏன் அவங்க தகப்பன் வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். உடனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி என் தகப்பனிடத்தில் நான் போய் கேட்பேன் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறான். தகப்பனும் எதிர்பார்த்தது போல ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அரவணைத்து வீட்டுக்கு கொண்டு வரான். அப்போ அவன் சொல்கிறான், தகப்பனே உமக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும், உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், வழி தப்பி போயிட்டேன், உங்கள்கிட்ட இருக்க சொத்தை கூட நாங்கள் வாங்கிட்டு உம்மை விட்டு உமது அன்பை விட்டு நான் போயிட்டேன், தயவாய் என்னை சேர்த்து கொள்வீரா? பிள்ளையா இல்லை, வேலைக்காரனை சேர்த்துக்க. ஆண்டவர் அப்படி பார்க்கலப்பா, நீ என்னை விட்டு போனாலும் என் பிள்ளை தான், நீ என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை தான், நீ என் ரத்தத்தினால எப்போ உன்னை சம்பாதிச்சனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை தான். என்னை விட்டு நீ தூரமாக போயிட்ட, ஆனாலும் உன்னை தேடி வந்தேன், என் அழைப்பை கேட்டேன், என் சத்தத்தை கேட்டு திரும்பி வந்துட்டீல, நீ என் பிள்ளை தான். ஹல்லேலூயா. அதே போல தான் அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது அரவணைத்து கொண்டார். அவனுக்கு மீண்டுமாக அந்த கிருபைகளை கொடுத்தார். ஏன்னா அவன் விட்டு வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? தகப்பனுடைய அன்பு இன்னதென்று அவன் புரிந்து கொள்ளாதனால தான் விலகி போகிறதுக்கு காரணமாயிடுச்சு. ஆண்டவராக இயேசுவின் அன்பை நம்ம புரிந்து கொண்டிருந்தோமானால் ஒருபோதும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், பணத்துக்காகவோ மற்ற காரியத்திற்காகவோ விலகி போகவே. இயேசுவின் அன்பை காட்டிலும் மற்றதெல்லாம் பெரிதல்ல, அதை புரிந்து கொள்ளல அவன். ஆனால் இப்போ புரிந்து கொண்டான். அன்னைக்கு நான் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போனேன், சொத்தை பிரிச்சுட்டு போனேன், இன்னைக்கு என்னுடைய தகப்பனுடைய அன்பு மீண்டுமா என்னை அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இழந்து போனதை ஆசீர்வாதத்தை எனக்கு மீண்டும் கொடுத்து அழகு பார்த்தாரே என் தகப்பன். இந்த உலகம் என்னை தொடுத்தரிச்சு, இந்த உலகம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, இந்த உலகம் என்னை வெறுத்தது, இந்த உலகத்தில் இருக்கவங்க என்னை பார்க்கல, ஆனால் என் தகப்பன் என்னை தேடி வந்து என்னை அரவணைத்து கொண்டாரே. இதுதான் பிரைஸ் தி லார்ட், இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம வழி விலகி போகிறோம். அந்த அன்பில் நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக தேவன் நம்மளை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்க்கதரிசி, எல்லாம் அறிந்த தீர்க்கதரிசி, இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நன்றாக அறிந்த ஒரு தீர்க்கதரிசி யோனா. ஹல்லேலூயா. யோனாவும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனாக தான் இருந்திருக்கிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போய் சொல்கிறாரு, நீ போப்பா, நினைவே பட்டணத்தினுடைய கூக்குரல் எனக்கிட்ட வந்திருக்குது, அந்த நினைவே கூக்குரல் ஜனங்கள் மத்தியில் நீ போய் சொல்ல வேண்டிய வார்த்தை இது, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்ற. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. எவனாவது ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டு இருப்பான், அவன் கண்ணீரை பார்த்துட்டு சுத்தமாக என்ன செஞ்சிடுவீங்க, அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் செய்கிறத நிச்சயமாக செய்வீங்க, நான் வழி போகிறேன். அவன் வழி தப்பிட்டான், வழி விலகிட்டான். தப்புறது இல்லை, வழி விலகிட்டான், அவனாகவே விலகிட்டான். சுயம், அவனுக்குள்ளே இருக்கிற சுயம் அவனை என்ன செஞ்சிச்சு, வழி தப்பா விட்டுருச்சு. ஆகவே அவன் என்ன செய்கிறான், எங்கே போகிறான், தர்ஷீஸுக்கு போகிறான். போய்கிட்டே இருக்கிறான், போகிற வழியில் தூக்க மயக்கம், தூங்கிட்டான். இங்கே கொந்தளிப்பு அதிகமாகிடுச்சு. கேப்டன் கேட்குறான், என்னடா எதனாலடா வந்துச்சுன்னு அவன் பார்க்குறான். எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டும் கொந்தளிப்பு அடங்கலை. ஏதோ சம்திங் ராங், என்னமோ நடந்துருக்குது. யார் சீட்டு போடுறா, எல்லா பேர்த்தையும் சீட்டு போடு,
எல்லார் பேரும் எப்படி தெரியும்? கப்பல் ஏறுற எல்லாருடைய பேரும் அங்கே வச்சுருப்பாங்க. எல்லாம் போட்டு சீட்டு போடுறான். கடைசியில் யார் பேரில் விழுது? ஐயா தூங்கிக்கிட்டு இருக்கார்ல, சுகமாக போய் தூங்கிக்கிட்டு இருக்கார். ஆமாம், ஏசியில் உட்காந்து தூங்குறது மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்பார். அவரை பிடிச்சி எடுத்து, யாரா எங்கேன்றா வர, என்ன ஜாதியான்டான்னு கேட்கும்போது இப்படிலாம் விசாரணை சொல்கிறான். நான் தேவனை விட்டு பிரிஞ்சு வரேன்ப்பா, என்னை என்னால் தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது, அதனால் என்னை தூக்கி கடலில் போட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவனுக்கு பயம் வந்துருச்சு, கேப்டனுக்கு பயம், என்னடா இந்த மாதிரி செய்கிறாரு. தூக்கி போட்டான், கடல் அமர்ந்துருச்சு, கப்பல் தானாக போக ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு ஆண்டவர் சொன்னார், மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் போய் முழுங்கி எப்போ கக்கணுமோ அப்போ கக்கிடுறா அப்படின்னுச்சு. ப்ரைஸ் எல்லாம். வழி தப்பி போனவனுக்கு இப்போ ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, அவன் உள்ளுக்குள்ளே போனோடனே அவன் மனம் திரும்ப ஆரம்பித்தான். நான் செஞ்ச காரியம் தவறு தான், உம்முடைய வார்த்தையை நான் கேட்காம நான் நினைவேக்கு போகிறத விட்டுட்டு தர்சீஸுக்கு வந்தது தப்பு தான். ஆகவே என்னை மன்னியும், உம்முடைய கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி, ஒரு விசை மன்னி என்று சொல்லி கேட்டுக்கொண்டதுனால என்னாச்சு? திரும்பி வந்து மீனுக்கு கட்டளையிடுறாரு, அப்படியே கக்கிருச்சு. அவன் திரும்பி நினைவேக்கு போனான். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இதுக்கு தான்டா உன்னை வச்சுருந்தேன், இதுக்கு தான் வச்சுருந்தேன். இதை கேட்காம மழை தீப்பான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எப்படா அழிவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அழிக்கலை, சொல்லிட்டு வந்துட்டான். அழிஞ்சு போயிடுன்னு சொன்னார், சொல்லிட்டு வந்துட்டான். இவன் அழியுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கே உட்காந்து? ஆமணக்கு செடியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அழியல. ஆமணக்கு செடிக்கு ஆண்டவர் பூச்சிக்கு கட்டளை இடுறாரு, அதை அரிச்சு எல்லாத்தையும் கொண்டு வச்சு. இப்போ ஐயாவுக்கு என்ன ஆகுது? சொட்ட தலைக்கு வெயில் ஏறவும் ஆண்டவர் திட்டுறான், அல்லது அந்த பூச்சியை திட்டுறான், சூரியனையும் திட்டுறான். அவனுக்கு வேதனை தாங்கலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர், இவங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேன்னா, இவங்களுக்காகத்தான் உன்னைய போக சொன்னது. புரியுதா? நீ வழி தப்பி போன, நீ வந்துட்டில, செய்ய அப்படின்னு. ஹல்லேலூயா. அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அவனுடைய கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் பாருங்கள். ஒருத்தன் தகப்பனுடைய அன்பை விட்டு போனான், இன்னொருத்தன் தேவனை விட்டு விலகி போனான். தேவனை விட்டுட்டு நான் விலகி போட்டேன், கர்த்தருக்கு வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகிறேன். போயிட்டான். அவன் யாரை வச்சாவது செஞ்சுக்கிட்டான். உன்னை குறித்து தான் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காருன்னா உன்னை கொண்டு தான் செய்வார். அதை மறந்துடாதீங்க. அதை மறந்து வழி விலகி போனீன்னா அடி விழுந்து அதுக்கு பேர எல்லாம் இழந்து போனாலும் திருப்பி உடனே கொண்டாந்து வச்சு தான் செஞ்சு முடிப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரம்பத்திலேயே வழி விலகாமல் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு அவருடைய காரியத்தை செஞ்சு முடித்தோம் அப்படின்னா இரட்டிப்பான நன்மையை ஆசீர்வாதத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கேளுங்க, நான் எதிலையாவது தவறி இருக்கிறேனா, விலகி இருக்கிறேனா, அதை பார்க்கணும். ஒருத்தன் அன்பை விட்டு விலகினா, ஒருத்தன் தேவனை விட்டே விலகினா. ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிரசனத்தை விட்டே விலகி போயிட்டாங்க. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன். அப்போ இழந்து போனதுன்னா என்ன? வழி தப்பி போனதையும் அவங்களை தேடி அவங்களுக்கு மீண்டும் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் தேவகுமாரன் வந்தார். இன்றைக்கி அதை தான் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து நம்மளை தேடி வந்து அமர்ந்திருக்கிறார். பிரைஸ்லாம் சொல்லுவோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். 100 ஆடு ஒருத்தன் வச்சிருக்கிறான். 100 ஆட்டு மேலே அன்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு? அது இஷ்டத்துக்கு வழி தவி போய் காணாமல் போயிடுச்சு. கொட்டத்துக்கு வரும்போது என்றதுக்காக பார்க்குறான். 1 2 3 99, 100வது காணாம். எங்கே போச்சு? அங்கேயும் தேடான், எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், மேஞ்ச இடத்துல தேடி பார்க்குறான், போன இடத்துல தேடி பார்க்குறான், பள்ளத்தாக்கில் தேடி பார்க்குறான், ஒன்றத்துலையும் கிடைக்கல. இவன் தேடிக்கிட்டே போகிறான். போக போக ஆடுக்கு சில பேர், ஆட்டு மேய்க்கிறவங்களுக்கு சில சைன் இருக்கும். மேன் கத்துவாங்க, அது ரிப்ளை பண்ணணும், அது கத்தும். ஸோ மேய்ப்பனுடைய குரலை கேட்ட ஆடு
நான் இந்த இடத்துல இருக்கிறேன், மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லும். அதுதான் அர்த்தம். அந்த மாதிரி சவுண்டு கேட்டு போய் பார்த்தா முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிடந்துச்சு. அது தூக்கி எடுத்து சோழில் சுமந்து கொண்டு இந்த 99 ஆடு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்த்தா அவனுடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நானும் வழி தப்பி போன நேரத்தில் அவர் தூக்கி சுமந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற காரியம். நல்லேலூயா. வழி விலகின யூதாஸ். யாரு யூதாஸ்? எப்படி வழி வழியானா? பொருளாசையினால காட்டி கொடுத்துட்டான். தேவனைவே காட்டி கொடுத்துட்டான், ரட்சகரவே காட்டி கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன தைரியம்னா, நான் காட்டி கொடுத்தாலும் அவர் தப்பிச்சிடுவார். ஏன்னா 2 இடத்துல அவரை அரசராக மாற்றணும், ராஜாவாக ஆக்கணும் அப்படிங்கிற இடத்துல தப்பிச்சு போயிடுவார். ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடுவார். இன்னொரு இடத்துலையும் அவரை பிடிச்சு கொண்டு வரணும். சாப்பாடெலாம் நிறைய கிடைக்குது, அவர் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும். அப்பையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மறைஞ்சு போயிடுவார். அதுபோல் அவர் மறைஞ்சு போயிடுவார்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டான். ஹலோ, நம்மளும் தப்பு கணக்கு போட்டு நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்ம இதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், இந்த தப்பை பண்ணிடலாம், அல்லது இந்த காரியத்தில் நம்ம செஞ்சிருவோம். துணிகரமான காரியத்தை யூதாஸ் எடுத்த முடிவு போல நாமும் சில வேளையில் யூதாஸ் போல முடிவு எடுத்து காட்டி கொடுக்கறது மாத்திரமல்ல, அவர் வெட்டு விலகியும் போகிறோம். அப்படி போனால் என்ன நடக்குது? அவன் நாண்டு கொண்டு செத்தான், வழி விலகியே போயிட்டான், ஆண்டவரை தேடியே வரலை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரவே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ மரண பரியந்தமும் என்ன நேர்ந்தாலும் சரி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது தான் மேன்மை. அதை இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரணமே ஆனாலும் என்னை படைத்த என் ஆண்டவருடைய சமூகத்தை நான் நித்தியமும் தேடுவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் வழி விலகி போகாதபடி தேவனும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மால் 12 சீசரில் ஒருத்தர் மறுதளித்தார். யார்? பேர். ரொம்ப வயசானவர், மூத்தவர். அவர் மறுதளிச்சிட்டார். ஆமாம், எத்தனை தடவை மறுதளிச்சார் அவரை பற்றி தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு என்னென்னமோ சொல்கிறான், சத்தியமாக தெரியாது. ஆளை விடுறா சாமி, அவர் தெரியாதுடா, நான் அவன் கூட்டத்தில் இல்லையா, எனக்கு சத்தியமாக அவன் யாருன்னே தெரியாதியா அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறான். ஒருத்தி சொல்கிறா, டே நீ அந்த மனுஷனோட இருந்த ஆள் தானே, நீ போய் சொல்கிறியே? இல்லை 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 இல்லை, நீ சொல்கிறது போய், நான் நீ இருக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எப்பா 2 தடவை சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிச்சேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. 3 தடவை மறுதளித்தான் சேவல் கூவிடுச்சு. அந்த சேவல் கூவுனது தான் அவனுக்கு செவுத்தில் வந்து அடித்தது மாதிரி. ஐயோ, தேவன் அப்பயே சொன்னார், கேட்காம வழி விலகி போயிட்டேனே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே மன்னி என்று போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருந்தான், போனான், வந்தான்னு தெரியல. ஆனால் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவனை தான் தேடி போனார். புரியுதுங்களா? அவனை தான் தேடி போனார். இன்றைக்கி நம்மளை தான் தேடி வந்திருக்காரு. ஒருவேளை அவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? நான் திருப்பி என் வேலையை பார்க்க போயிடறான்னு சொல்லிட்டான். போகிறது மட்டும் இல்லை, 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. சபைக்கு போய் என்னடா பிரயோஜனம்? வா, அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே நமக்கு சம்பளம் இருக்குது, அங்கே கூலி கொடுப்பான், அங்கே அதிகமாக கொடுப்பான், இங்கே வந்து உட்காந்து என்ன செய்கிறது? வா போகலாம். போனால் அங்கே ஒன்றுமே கிடைக்கல, கூலியும் கிடைக்கல. அப்புறமேட்டு ஆண்டவர் சொல்கிறார், வலது பக்கம் போடு. அப்பையும் சொல்கிறார், இங்கே போடு, மீனை பிடிப்பேன். மீனை பிடிச்சி கொண்டாந்தாங்க. பிடிச்ச மீனில் 4-5 மீனை எடுத்துகிட்டு வந்து 153 பெரிய மீன் இருந்துச்சான். வலை கிளியில் பாருங்கள். ஆண்டவர் விட்டு போனால் ஒன்றுமே லாய்க்கப்படாது, ஒன்றுமே கிடைக்காது. என்றைக்கு ஆண்டவர்கிட்ட வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அவன் ஆண்டவர் அந்த சத்தம், இவன் ஆண்டவர்கிட்ட தான் அப்படி சொன்ன உடனே ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தவன் உள்ள உடஞ்சி ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துட்டான். பாருங்கள், தேடி போன ஆண்டவர் மீண்டுமாக பேதுருவை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை வழி தப்பி போயிருந்தா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எடுத்துக்கொள்ள ஆண்டவரை கைவிட்டுறாதீங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி கடைசி காலம்,
வழி விலகுகிற காலம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 வரைக்கும் உள்ள வசனத்தை மனப்படம் சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த கடைசி காலம் இதுதான். மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்களோடு இருந்தீங்க அப்படின்னா தேவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்க, வழி விலகி போயிடுவீங்க. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:16 சொல்லுது. அதை ஃபஸ்ட்டு வாசிங்களேன். அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:16. விவேகத்தின் வழி. விவேகத்தின் வழின்னா என்ன? நல்ல வழி. விவேகமாய் நடக்கிற, ஞானமாய் நடக்கிற, புத்தியாய் நடக்கிற விவேகமான வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் எங்கே இருக்கிறானா? அதை விட்டு விலகிட்டா அவன் எங்கே இருக்கிறான்? செத்தவன் கூட்டத்தில் இருக்கிறான்னு அர்த்தமா இருப்பார்களாம். செத்தவன் கூட்டத்தில் தாபரிப்பார்களாம். ஐயோ அவங்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்து தாபரித்து அவங்க செய்கைகளுக்கு தங்களை அர்ப்பணிச்சிருவாங்களாம். எவ்வளோ கொடுமையான காரியம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. விவேகமான வழி ஆண்டவர் தான். அந்த விவேகத்தை கொடுக்கிறவரும் அறிவை கொடுக்கிறவரும் புத்தியை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். அவர் காண்பிக்கிற அந்த வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பார்கள். ஜாக்கிரதை. கர்த்தர் நம்ம காட்டுற வழியில் போவோம். கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டு நடப்போம். சில வேளை நம்மளும் மனுஷன் தானே, யாரோ பேச்சை கேட்டுட்டு அல்லது தனக்கு சுயமாக இது செய்தது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி சில ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதில் வழி விலகிட்டோம், அதை செஞ்சிட்டோம், அதை தவற பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனம் வாதிச்சிச்சு அப்படின்னா மனம் திரும்பிடுங்க. என்னை மன்னிங்க ஆண்டவரே, இதனால் என்னை தள்ளி விட்டுறாதீங்க, இதனால் உம்முடைய வழியில் விட்டு என்னை விலகாதபடி என்னை தேடி கண்டுபிடிச்சி அந்த விலையில் விட்டு என்னை பிடித்து என்னை தூக்கி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்கப்பா, என்னை கொண்டு வந்துருங்க. நான் மரணமானாலும் மரண நேரத்திலும் நான் உம்மோடு இருக்கணும்ப்பா, ஒருபோது கைவிட்டுறாதீங்க. என்னைக்கு என்னை ரட்சித்தீங்களோ ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் நான் ஏதாவது தவறு செய்து நான் விலகி இருந்தால், ஒருவேளை நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நான் விலகி இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக வாங்க. ஆண்டவர் கடைசியாக சான்ஸ் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவருக்குள்ளே வாங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, தாவீது சத்தியத்தை அறிந்தவனாக இருந்தாலும் வழி தப்பி போன என்னை கைவிடாதபடி என்னை தேடி கண்டுபிடிங்க என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒருவேளை எங்களுடைய சுயத்தினாலே அறிவினாலே கொஞ்சம் விலகி போயிருந்தாலும் கூட எங்களை மன்னித்து இந்த கொஞ்சத்தில் இருந்து எங்களை தூக்கி எங்களை உம்முடைய சமூகத்தில் நிறுத்துங்கப்போ. கடைசி காலம் இது. உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அடியானை மறைத்து பேசின வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சொல்லுங்க, நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடையேதுமில்லை. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போதே உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். கோபித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து இதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படி எல்லார் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே நீர் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீர். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. புசிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த ரசத்தை அவருடைய இரத்தமாய் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சாமிஜம். அங்குள்ள பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக வந்து உமது இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தி, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். உம்முடைய மரணத்தின் மூலியமாய் ஆண்டவரே அந்த ஜீவனை எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த இரத்தத்தினாலே எங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ரசத்தின் ஆசீர்வதியும் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உம்மோடு இணைந்து உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கடைபிடித்து உம்முடைய திட்டங்களை உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கிருபையை தேவன் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்ப்படாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த ஆணையின்படியாகவும்
கர்த்தருடைய சித்தத்தின்படியாகவும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் புதிதாய் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க கைகளை மட்டும் உயர்த்துங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பந்தியில் பங்கு பெற்றிருக்கிற அவர்களையும் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான தொடர்ந்து அவர்கள் இங்கே வர கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் பாதத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். அப்பமும் ரசமும் மீதியாக இருக்குது. இதற்கு ஏற்ற ஆட்களை எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.